அப்போ அப்படியான சூழலில் கஞ்சா பிரச்சனை இப்படி நடக்குது. அதனால் கவன ஈர்ப்பு அப்போ சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. கவன ஈர்ப்பு கொடுக்குறோம். சட்டமன்றத்தில் அதை என்ன ஏது கூட காதில் கூட போட்டுக்கல. நான் குறிப்பாக எடப்பாடி அவர்களோட அணுகி கேட்டு அவரும் அதில் கையெழுத்திட்டு எடப்பாடி வந்து சபாநாயகர்கிட்ட பேசுகிறார். தம்பிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்கிறார். அதுக்கான எந்த சூழலும் நான் பார்க்குறேன் செய்யறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பண்ணலை. ஆனால் அதுக்கான சூழல் நடக்கலை. அதை விவாதிக்கிறதுக்கான சூழலும் ஏற்படல. விவாதிச்சிருந்தா 68 உயிர்கள் கள்ளக்குறிச்சி மாநகரத்திலே பலியாக இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்காது. இதை மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய சூழல் என்னன்னு சொன்னா, இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் என்று விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காணம் நடக்கிற போது நீங்க சொல்லீர்களே, ஏன் மீண்டும் கள்ளக்குறிச்சியிலே இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது? சரி, பாதிப்பு ஏற்பட்ட மக்களை போய் இதுவரை போய் அவர் பார்க்கவில்லை. அவர்களுக்கு ஒரே குறி என்னன்னு சொன்னா, ஒரு உயிரிழப்பு ஒரு பிரச்சனை ஏற்படுது, ஒரு கலவரம் ஏற்படுது சொன்னா அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை சொன்னா ஒரு பிரச்சனையை மிஞ்சுகிற இன்னொரு பிரச்சனை ஏற்படணும், அவ்வளவுதான்.